மச்சான் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நானும் செல்வம் ஈவினிங் போல தான் வீட்டுக்கு கிளம்புனோம். வர வழியில் எனக்கு எங்கள் ஊர் சனவெளி சந்தையா வீட்டுக்கு வேண்டிய காய்கள் வாங்கிட்டு அப்படியே எனக்கு ரொம்ப முடிச்ச முரல் மீன் தான் இந்த டைம் வாங்கியிருந்தோம். பக்கத்துலேயே பலாப்பழமும் இருந்தது. 1/4 கிலோ 50 ரூபாய். அப்போ டேஸ்ட் இல்லை, பட் ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு ஆசைக்காக வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு வந்தது அத்தை மீன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு காயெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு நைட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்புறேன், அதனால கொஞ்சம் மீன் மட்டும் பொரித்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் வேகமாகவே கிளம்பிடணும் அப்படி தான் நினச்சோம் வெளிச்சத்தோட. பட் இந்த மீனை பார்க்கவும் சரி ஆசைக்கு பொரித்து சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டை விட்டு 7 மணிக்கு தான் கிளம்புனோமா. இங்கே கரெக்டாக வர 8 மணி ஆயிடுச்சு. சரியான பனி, காதெல்லாம் அடைச்சி போச்சு. இன்றைக்கி பொண்ணு வீட்டில் மேரேஜ் வச்சு நாளைக்கு மச்சான் வீட்டில் ரிசப்ஷன். அதனால தான் இன்றைக்கி நைட்டே அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே கொஞ்சம் வேலை இருந்தது, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு. கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் கனிமொழி அம்மு உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நிறையா பேருக்கு விஷ் பண்ண முடியலை, கோச்சுக்காதீங்க. பட் எல்லோரும் ஹாப்பியாக